ஹாய். சாரிண்ணே, நாங்கள் நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸு. சொல்லுங்கள். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கேண்ணே நடக்குது? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரயில்வே டர்ன் பண்ணுங்கள், அங்கே ஆஃபீஸ் இருக்குது. ஓ, பட் இப்போ பிரேக் டைம், எல்லோரும் வர்றதுக்கு இன்னும் 2 hours ஆகும். 2 hours-ஆ? என்ன பண்ணலாம் ப்ரோ? ஏன் ரொம்ப ப்ளராக இருக்கீங்க? இப்போ உட்காருங்க, வந்துடுவாங்க. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. வெல்கம். அண்ணே, என் பேர் சகா, இது சகி. ஐம் சந்தோஷ். ஆமாம், என்ன கோர்ஸு? பயோ இன்ஜினியரிங்ண்ணே. ஓ, நம்ம கோர்ஸு. ஏதாவது ஒன்றா நீங்கள் எங்களை ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சகி, நீ அங்கே போய் உட்காரு, நான் அண்ணக்கிட்ட பேசிட்டு வரேன். அண்ணே, அது என்னண்ணே? ஓ, இங்கே மெடிக்கல் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியராக சேர்ந்து முடிஞ்ச வரை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கூட நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணலாமே. சீனியர் கூட மிங்கிலாகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓ அண்ணே, அப்போனா சகியும் சேர்ந்து ஜாயின் பண்ண வைக்கலாமாண்ணே? ஓ ஷூர், வை நாட். கூட்டிகிட்டு வாங்க. ஓகேண்ணே, நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேண்ணே. அப்படின்னா ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ம். அப்புறம் சத்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சீனியர். நல்லா இருக்கியா? ஓகே ஓகே. இது யாரு? குட்டி புதுசா இருக்கு. நீ நவரு. ஏய், இங்க வா. பேர் என்ன? சகினே. சகி. சரி, அது என்ன அண்ணன்? உன் கூட போட்டோ எடுத்து இன்ஸ்டால போட்டா லைக் சும்மா அள்ளும் போல. டேய், நீங்களா அந்த மூளையை முட்டிலே வச்சிருக்கீங்க? உங்களுக்கு காலேஜ்ல எப்படி நடந்துக்க தெரியாது? ஏய், யாரா அவன்? நம்ம செட்டு தான் இருக்கு, பிரச்சனை பண்ணுறாங்க. பிளேடு, இங்கே என்ன நினச்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே இவன் எங்கள் செட்டு. உன் ஷேவிங் ஷர்ட்டை தூக்கிட்டு நீ கிளம்பிட்டே இரு, புரியுதா? ஏகே, அடிக்கடி என் விஷயத்துல போடுற, ஒதுங்கிரு. டேய், கிளம்பு கிளம்பு கிளம்பு, போ. ஏ வாழைப்பழம், என் மேல கைய வச்சுட்டே கிளம்புடா. என்ன பண்றேன்னு பாரு. ஏய் வா. ஏகே, அது என்ன வாட்ச்? இது பவர் ரேஞ்சர்ஸ் வாட்ச் மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாஷ்லாம் அடிக்குது. இதுவா? இது வாட்ச் இல்லை, லேசர் கோல் தெரப்பி. இது ஒரு ஹெல்த் டிவைஸ். ஓ, கோல் லேசர் தெரப்பினா? சரி, இப்போ எதுக்கு இந்த கதைலாம் பற்றி பேசிக்கிட்டு? வாங்க, சிக்கன் ஆயிவோம். சரியான சேட்டில் ரெண்டு பேரும். வா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. ஏகே வேணாம், அப்பா காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாரு. அப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருக்கட்டும், இதை நீ செலவுக்கு வச்சுக்கோ. ஓகேயா? எதை சொன்னால் எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? சரி, ஓகே. இவன் தான் நீ சொன்ன வாழைப்பழம். மானத்தை வாங்கிட்டான் மச்சான். கோலச்சில எல்லா தமிழுக்கும் மானத்தை வாங்கிட்டான்.
மச்சே, அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அவனை ஏதாச்சும் செய்யணும், செஞ்சே ஆகணும். மச்சான், என்னடா? நம்ம பாஸ் அந்த டெவலப்ல இருக்கான்ல, ஆமாம். அவனோட தான் டென்ஷனாக இருக்குடா. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு திடீர்னு லீவ் போட்டேனா இல்லையா? ஆமாம். அதை பற்றி நோண்டி கேள்வி கேட்டு சாப்பிடுறான்டா. ஓ அப்படியா? நீ என் பாஸ் தானே, ம். எனக்காக கொஞ்சம் கவர் பண்ண மாட்டியா? காலேஜ் டைம்லேருந்து நீ பேக்கப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் கல்யாண சேவை கூட என் தலையில் கட்டிடுவேன். என்ன மச்சான், எனக்காக அது கூட செய்ய மாட்டியா? சரி நான் பேசி பார்க்குறேன். ஆனால் நீயும் அடிக்கடி லீவ் போடாதடா, கொஞ்சம் பார்த்துக்கோ. என்னடா செய்யுது, திடீர்னு அவசர வேலையாக வந்துடுது. இப்படி லீவ் போடுற சூழ்நிலை நமக்கு ஒரு சரக்கு இருந்தால் பரல மச்சான். மச்சான் என்ன மச்சான்? மச்சான் சகி தானடா அது. ஆமாம் சகியை தான்டா மச்சான் அது. புடி 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 புடி. சகி சகி, ஏய் சகி. சந்தோஷ்? ஆமாம் நான் தான் கூப்பிட்றேன், வழங்கலையா? ஆமாம் நீ என்ன பண்ணுறீங்க? ஒரு வேலை இன்டர்வியூக்காக வந்தேன். 3 நாள் இங்கே தான் இருப்பேன். ஓ ஆமாவா? ஹாய் சகி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வசந்த் எப்படி இருக்க? நான் இப்போ கத்தி மாதிரி தான் இருப்பேன் சகி. நீ தான் ஊசி மாதிரி இருக்க. என் வீட்டில் சாப்பாடு போடுறது இல்லையா? சரி சகி, பிரேக் வெளியாகணும். ஆஹா. வேலைக்கு மணி ஆயிடுச்சு. ஓகே. நீ 3 நாள் இங்கே தான் இருப்பேன். ஆமா. உன் நம்பர் கூட. ஓகே, நம்பர் கால் கொடுக்குறேன். இதான் என் நம்பர், மிஸ் கால் பண்ணு. ஓகே. போடா. யாருக்கு பர்த்டே பார்ட்டி? டோ இவனோட தான். அதுக்கு தான் சகி. 40th பர்த்டேவா? சகி ரொம்ப பேசுற மச்சான். நீ பர்த்டே பண்ணி கூட்டு வந்துரு, மற்றதெல்லாம் அங்கே பேசிக்கோ. ஓகே பாய். ஓகே சரி பாய். சகி, கால் பண்ணுறேன், மீட் பண்ணுவோம். சரி பாய். Hi bro. Happy birthday Vasant.
அப்புறம் சகி எப்படி இருக்க? லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன் கே. லைஃப்லாம் ஏதோ போகுது. நீ எப்படி இருக்க? நம்மளுக்கு என்ன, தேவனை பாரு லோரி ஓட்டிகிட்டு இருக்கான் மெனுவை பார்த்துக்கிட்டு. டேய் என்னடா பண்ண? என்ன மச்சான்? சரி விடு. சகி என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடுலாம் வேணாம், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் போதும். ஷோ ஷுவர். மச்சான் உனக்கு? மச்சி எனக்கு ஒரு பேக் சொல்லு மச்சி. மச்சான் வா போய் தண்ணி ஓட்ட பண்ணுவோம். மச்சான் சகி கஞ்சியா? ம் இன்னோட இப்போ செம்மையாக இருக்காள். டேய் அதே சகா செத்து போன கவலையில் இருக்கு, நீ வேற ஏன்டா? டேய் சகா சகான்னு எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிக்கிட்டு அடிச்சதெல்லாம் ஏண்டா இருக்கிற பகவானே. உனக்கு வேணுமானவா? வேணான்னா சொல்லு, நான் ட்ரை பண்ண போகிறேன். டேய் தெரியும் தானே வாசம் உனக்கு என்னை பற்றி. அப்போ உனக்கு வேணும் தானே? நீ கவலைப்பட மச்சான், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மச்சான் சந்தோஷராயிட்டான், நான் போய் விட்டு விட்டுறேன். நீ போயிட்டு என்ஜாய் பண்ணு. ஓகே? டேய் எத்தனை மாசம்டா டேய்? வாடா எம்மச்சு வாழை கபச்சு உடம்ப பிச்சு போட போகிறோம் பச்சு. மச்சான் என்னடா செம்மகளடிடா நீனு. சகாவையும் போட்ட, சகியும் முடிச்சுட்டு விடுறா பாவண்டா அந்த பிளேடு. பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டு பழியை தூக்கி அப்படியே அவனுக்கு மேலே போட்ட. சக அன்னைக்கு மெடிக்கல் கேம்பில் ஆர்கன் டோனராக சைன் அப் பண்ணலைன்னா அவன் பிளட் குரூப்பும் உன் பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகும்னு தெரிஞ்சிருக்காதுல்ல.
போட்ட சகாவை தூக்குன அழகா செட்டப் பண்ணி அவன் கிட்னியும் தூக்கிட்டியடா. என் மகனை நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்கு. கண்டிப்பாக உனக்கு நியாயம் வாங்கி தருவேன் சகி. ஆனால் நீ இதை வெளியே எங்கேயும் போய் சொல்லிடாத, போலீஸ் ரிப்போர்ட்டையும் பண்ணிடாத ப்ளீஸ். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ சகாவோட கிட்னி ஏகே உடம்புல தான் இருக்கு. உங்கள் 2 பேர்த்துக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் வெளியே இருங்க, நான் சந்தோஷ் கூட பேசிட்டு வந்துடுறேன். அங்கிள், நான் வேணும்னா ஏகே கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசி பார்க்குறேன். சந்தோஷ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மண்டையில் என்ன வச்சிருக்க நீ? அந்த பொண்ணு நம்ம ஸ்டேட்டஸ்க்கே ஒத்து வராது. நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், அந்த பொண்ணை ஹோம் டவுன் போக சொல்லு. விளங்குதா? ஓகே ஓகே அங்கிள். சிஸ்டர், என்ன கேஸ்? அவங்க மகன் வந்து எலி கண்டாமினேட்டடான தண்ணியை குடிச்சிட்டாரு. அதான் லெப்டோஸ்பைரோசிஸ் கேஸு. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை போய் டாக்டர் கிட்ட தாங்க, ஃபுல் ரிப்போர்ட். ஓகே சிஸ்டர். சகி, நீ பேசாம ஹோம் டவுனுக்கு பேர் சகி. ஏன் சந்தோஷ், நான் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன்னு பயப்படுறியா? பயப்படாத, நான் பண்ண மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் ஹோம் டவுன் போயிடுறேன். ஆனால் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு. இன்னும் 2 நாளில் நான் சொல்கிற இடத்துக்கு ஏகே கூட்டிகிட்டு வா. இப்போ நீ ஏகே பார்த்து என்ன பண்ண போகிற? நான் ஏகே பார்த்தே ஆகணும். இப்போ காடி எடு.
சகி என்னை மன்னிச்சிடு சகி. குடிபோதையில் நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே, நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். சகே, வாட் ஹேப்பன் திஸ் ஹேப்பன்? அதான் ஏகே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால. அப்புறம் நான் டேய் சும்மா இருக்க சொல்லுடா. சரி மச்சி, கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம், நான் பேசி பார்க்குறேன். சரி தண்ணி குடிங்க, கிளம்புவோம். இந்த எலி யூரின் கண்டாமினேட்டடான தண்ணியை குடிச்சிட்டாரு. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்தியாம்மா? ஏண்டா எனக்கு ஆரம்பத்திலே ஃபோன் பண்ணல? கடைசி நேரத்தில் வந்து அவனை படுக்க வச்சிட்டிங்களே. நான் டாக்டராக இருந்தோம் என் மகனை காப்பாற்ற முடியல. எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சு. எப்படி இருக்கே கே? ரொம்ப வலிக்குதா? மேலே போயிட்டேன்னா மறக்காம சகாவை கேட்டது சார். ஹலோ, சகா சாவுக்கு நான் நியாயம் கிடைக்கணும் தான் நினச்சேன். நான் செஞ்சது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல. ஆனால் நீ இல்லாமல் இதை தனியாக செஞ்சுருக்க முடியாது. எதுக்கோ நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ.